Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்த சாந்தி. இவரது கணவர் திமுக பேரூர் செயலாளர் சேகர். சாந்தியின் மாமனார் செல்வராஜ், முன்னாள் திமுக மாவட்ட துணை செயலாளர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி நிதியை கையாடல் செய்ததாக அப்போதைய பேரூராட்சி செயல் அலுவலர் பழனிவேல் உள்ளிட்ட அலுவலர்கள் பேரூராட்சி தலைவர் சாந்தி, அவரது கணவர் சேகர், மாமனார் செல்வராஜ் உள்பட பலர் மீது நடைபெறாத வேலைகளை நடைபெற்றதாக நிதி மோசடி செய்ததாக செந்தில் என்பவர் ஆதாரங்களுடன் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செந்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் செந்தில் கொடுத்த புகார் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் பேரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பேரூராட்சி அலுவலகத்தில் பல வருடங்களாக தற்காலிக பணியாளராக உள்ள மேரி என்ற பெண் மூலமே செந்திலுக்கு ஆவணங்கள் சென்றிருப்பதாக சந்தேகமடைந்த பேரூராட்சி தலைவர் சாந்தி மற்றும் அவரது கணவர், மாமனார் ஆகியோர் தற்காலிக பணியாளர் மேரியை பணிக்கு வர வேண்டாம் என்று கூறியதாக தெரிகிறது. மேலும் அந்த இடத்திற்கு தங்களுக்கு சாதகமாக உள்ள ஒரு பெண்ணை நியமனம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் 8ஆம் தேதி மாலை சுமார் 3 மணியளவில் பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்த சாந்தியின் மாமனார் செல்வராஜிடம் பணி நீக்கம் செய்யப்பட்ட மேரி, என்னை ஏன் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த அதிமுக பேரூராட்சி கவுன்சிலர் ஆதனூர் காரல் மார்க்ஸ், பட்டியலின பெண்ணை ஏன் பணிக்கு வர வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று செல்வராஜிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் போராட்டம் செய்வோம் என்று கூறிய நிலையில் அங்கு வாக்குவாதம் மற்றும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவசரமாக பேரூராட்சி கவுன்சிலர்களை அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நடைபெற்ற இந்த சம்பவத்தை செயல் அலுவலர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட அலுவலர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். நான் என்ன கேக்குறேன், ஆபீஸ் விட்டு வெளியில போ சொல்றீங்க, எதுக்காக சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் காரணம் உங்கள்ட்ட காரணம் ஈவோ நீ வச்சு தனியா கட்டணும். இப்போ எதுக்கு நீங்க தான ஈவோன்னு சொல்லிருக்கீங்க, என்கிட்ட கேட்கல. நீங்க நான் ஏன் உங்கள்ட்ட கேட்கறேன்? என்ன ஒரு இப்போ அதெல்லாம் பேச முடியாதுங்க. காலைல 10 மணிக்கு பேசுவோம். சார் ரைட் விடுங்க. நீ அதனால பொறுமையா இருங்க அண்ணா. அது என்ன என்ன கையால் பண்ணுங்க போயாங்க. என்னது அடிக்க போறீங்க? அடிக்க ஒரு வேலையே இங்க அண்ணா என்ன தப்பு பண்ணுச்சு? நீங்க யார போட்டுக்கிறீங்களோ அதை பத்தி எங்களுக்கு கட்சி இல்ல. ஆனா அந்த சீட்ல இருந்து அது போனுச்சுன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க தவிர்க்கிறதா தான் அர்த்தம். தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டிங்கிறதுனால நீங்க ஓரம் கட்ட முடியாது, ரோட்ல உட்கார்ந்து போராடுங்க, எடுக்க முடியாது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.